நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ப்ராப்பராக பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு நாள் Blackheads Whiteheads ரிமூவ் பண்ணணும், டேனை ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்ந்து வருது தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு படுத்தாலே போதும். வாரம் ஃபுல்லாக இருக்க நம்மளோட ஸ்கின்னில் சேர்ந்துருக்க Blackheads Whiteheads, டல் ஸ்கின்னாக இருக்கும், அதே மாதிரி டேன், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கிளியர், க்ளோவிங், ஸ்பாட்லெஸ் ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங் இதெல்லாம் கனவாகவே இல்லாமல் நிஜமாகவே நடக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறது கிளென்சிங் தான். கிளென்சிங்காக நான் யூஸ் பண்ணுறது வாவ் விட்டமின் சியோட ஃபோமிங் கிளென்சர். இது ரொம்பவே மைல்டாக நல்லா இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் தானே அப்படி சொல்லிட்டு கடகடன்னு போட்டு கடகடன்னு வாஷ் பண்ணாமல் அந்த ஃபோமிங் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக க்ளீன் பண்ணி கொடுக்கும், நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் எப்போதுமே ரெகுலராக சிடிஎம் ரொட்டீனுக்கும் இந்த ஒரு கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளென்சர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் வச்சு நல்ல ஒரு கிளென்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். கிளென்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். இதனால் போஸ் நம்மளுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு, போஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். Blackheads Whiteheads ரிமூவ் பண்ணுறதுல முக்கியமான ஸ்டெப் இது தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்ட் டவலை வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா ஒத்தி எடுத்திங்கன்னா போஸ் நல்லா ஓப்பன் ஆகும். க்ளீன் பண்ணுறதுக்காக போஸ் நல்லா ஓப்பன் ஆனால் தான் Blackheads Whiteheads எடுத்துகிட்டு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேனு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போஸ் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. ஸோ கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஸ்டெப் இது தான். இதை நீங்கள் 2 மினிட்ஸ் டேரெக்டாக ஸ்டீம் பண்ணுறது. அடுத்து ஒரு 3 மினிட்ஸ் இந்த டவல் பாத் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணுறது எப்போதும் போல் ஸ்க்ரப்பிங். அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மசாஜ் பண்ணி, இப்போ போஸ் ஓப்பனாக இருக்குது, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா போஸில் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு வரும். ஸ்க்ரப்பிங் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நல்லா மூக்கிலெல்லாம் மேலே பக்கமாக பார்த்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. போஸ் ஓப்பன்லேயே இருக்கும். சில் வாட்டரில் வாஷ் பண்ண வேணாம். பாருங்கள், ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து நான் பண்ணுறது வாவோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு. மற்றதை விட அந்த Blackheads Whiteheadsக்கு பீல் ஆஃப் மாஸ்க்கு பெஸ்ட்டு. அதுவும் இந்த மாதிரி பண்ணும்போது போஸ் ஓப்பனில் இருக்குமா, ஸோ நல்லா இழுத்துட்டு வரும். போஸ் அப்படியே அந்த வேறு அதோடைய Blackheads Whiteheads எடுத்துகிட்டு வந்துடும். இது ஒரே நாளில் உங்களுக்கு போகாது. ஒரு 3 வாரம் நீங்கள் பண்ணும்போது கண்டினியூவாக அதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். எப்படி நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலுமே கொஞ்சமாவது Blackheads Whiteheads இந்த அழுக்கு இதெல்லாம் சேரும்போது வரதான் செய்யும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் மஸ்ட்டு. ஃபுல்லாக கீழ்ப்பக்கமாக அப்ளை பண்ணணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா மேல் பக்கமாக உரிக்கணும். இப்படி தான் நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் போடணும். அப்போ தான் மேல் பக்கமாக உரிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த Whiteheads, Blackheads இதெல்லாமே எடுத்துகிட்டு வரும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை பீல் பண்ணி நல்லா எடுங்க. கையை பக்கமாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப தூரமாக சட்டுன்னு இழுக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்போவுமே பீல் ஆஃப் மாஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு எரியும். ஸோ கரெக்டாக உரிக்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இழுங்க. பீல் ஆஃப் மாஸ்க்கு நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை மட்டும் ரிமூவ் பண்ணாது, Blackheads Whiteheads இதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வரது நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங்க்கும் ஹெல்ப்பாக இருக்கும். பட் நம்ம சூஸ் பண்ணுற பீல் ஆஃப் மாஸ்க்கை பொறுத்து. இந்த மாதிரி க்ளீனப்புக்கு பெஸ்ட்டு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு. அதில் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 மந்த்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரோஸ் வாட்டர் டோனர், நம்ம ஓப்பனாக இருக்கிற போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் பேலன்ஸ் ஒட்டிகிட்டு இருக்க அந்த பீல் ஆஃப் மாஸ்கோட இதை எடுக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தண்ணி யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு எடுத்துருங்க. லிப்ஸ்லையும் நான் லைட்டாக போடுவேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் உடனே உரிச்சிடுது. ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விடாதீங்க. ஏன்னா லிப்ஸோட ஸ்கின் கொஞ்சம் தின்னாக இருக்குமா, அதனால் ஒரு 5 நிமிஷம் 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து டக்குன்னு உரிச்சிருங்க. லிப்ஸில் இருக்க டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணும் பீல் ஆஃப் மாஸ்க்கு. இந்த ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கப்புறமே ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. பளிச்சுன்னு இருக்கும். நல்ல ஒரு பிரைட்டனிங் இருக்கும். நல்லா அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். லிப்ஸ் பாருங்கள், டேனை ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபைனலாக நான் பண்ணுறது குங்குமாதி தைலம். ஃபைனலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும், அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறது குங்குமாதி தைலம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் காலை எழுந்துச்சி வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்டனிங் இருக்கும். ஸ்கின் வந்து அப்படியே ஒரு தேஜஸ் இருக்கும், க்ளோவிங் இருக்கும். அதே மாதிரி இதை ரெகுலராக பண்ணும்போது ஸ்கின் ஒயிட்டனிங் வந்து சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் குங்குமாதி தைலத்துக்கு தனியாக நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அது குங்குமாதி தைலத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே உங்களுக்கு நான் 7 days யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. பீல் ஆஃப் மாஸ்க்கு, இந்த ஸ்க்ரப் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் இருக்கும். நான் நைட் டைமில் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அதனால தான் நான் நைட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. அதனால் காலைல எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிக்கலாம். எந்த மேக்கப் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை கான்ஃபிடென்ட்டாக காட்டுறதுக்கு நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம அதோட ஸ்கின்னை தேஜஸாக க்ளோவிங்காக பக்காவாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மேக்கப் போட்டால் தான் நம்ம அழகாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.